முதல்ல நம்ம சூர்யா அண்ணன் நடிச்சிருக்க கருப்பு படத்தோட மெகா ட்விஸ்ட். போன வீடியோல தான் கருப்பு படம் மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு சந்தோஷமான செய்தியை பார்த்தோம். ஆனா இப்போ டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ஒரு பேட்டியில ஒரு பிரேக்கிங் நியூஸை உடைச்சிருக்காரு. 2023ல இந்த கதையை எழுதும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததால ஒரு பெரிய ஸ்டார் வேணும்னு முடிவு பண்ணி முதல்ல தளபதி விஜய் சார் கிட்ட தான் இந்த கதையை சொல்லியிருக்காரு பாலாஜி. கதையை கேட்ட உடனே தளபதிக்கு ரொம்ப பிடிச்சு போய் உடனே ஷூட்டிங் போலாமா, ஏன் ஸ்டைல்லையே படம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆனா பாலாஜிக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தளபதி பாலிடிக்ஸ் பிஸி ஆகிட்டதால ஸ்கிரிப்ட்ல சில மாற்றங்கள் பண்ணி சூர்யா கிட்ட கதையை சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, இந்த கருப்பு படத்துல தளபதி நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 அப்டேட். நேத்து தான் ரஜினி சார் கூட ஷாருக் கான், எஸ்.ஜே. சூர்யாலாம் சேர்ந்து மிரட்டுற ஷூட்டிங் அப்டேட்டை பார்த்தோம். இப்போ தலைவர் ஃபேன்ஸ்க்கு இன்னொரு கிளாசிக்கான கூஸ் பம்ப்ஸ் நியூஸ் வந்திருக்கு. ரஜினி சார் சினிமா கேரியர்லயே ரொம்ப முக்கியமான படமான தளபதி படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்ச ஷோபனா பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ஜெயிலர் 2 படத்துல சூப்பர் ஸ்டார் கூட இணைந்து நடிக்க போறாங்களாம். ரம்யா கிருஷ்ணன், மிர்னா இருக்க லிஸ்ட்ல இப்போ ஷோபனாவும் உள்ள வந்திருக்கிறது படத்தோட வெயிட்டேஜை இன்னும் கூட்டியிருக்கு. விண்டேஜ் ரஜினி ஷோபனா காம்போல ஸ்கிரீன்ல மறுபடியும் பார்க்க நாம ரெடி. அடுத்து ஒரு பேன் இண்டியா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட். அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிக்கிற பிரம்மாண்ட படத்துல ஏற்கனவே தீபிகா படுகோன், ராஷ்மிகா, மிருணால் தாகூர்னு ஒரு பெரிய ஹீரோயின் பட்டாளமே இருக்காங்க. இப்போ இவங்க கூட 8 வருஷமா சினிமாவிலேயே நடிக்காம பிரேக்ல இருந்த பாலிவுட் குவீன் அனுஷ்கா சர்மா ஒரு முக்கியமான ரோல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்களாம். 2018ல வந்த ஜீரோ படத்துக்கு அப்புறம் கல்யாணம்னு ரொம்ப பிஸி ஆகிட்ட அனுஷ்கா சர்மாவுக்கு அட்லியின் இந்த படம் ஒரு மாசான கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர் துரந்தர் 2. ஆதித்யா தார் டைரக்ஷன்ல ரன்வீர் சிங் நடிச்ச இந்த படம் 2 நாள்ல 300 கோடி வசூல் செஞ்சதை போன வீடியோல பார்த்தோம். இப்போ 4 நாள் வசூல் நிலவரம் வந்திருக்கு. விமர்சனங்கள் ஒரு பக்கம் கலவையா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வசூல் சுனாமி குறையவே இல்ல. வெறும் 4 நாள்ல உலக அளவுல 690 கோடி ரூபாயை தாண்டி இமாலய சாதனை படைச்சிருக்கு. 2025ல முதல் பாகம் செஞ்ச சாதனைய இப்போ 2வது பாகம் ரொம்ப அசால்ட்டா முறியடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியா ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி நியூஸ். இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவாவோட பையன் ரிஷி தேவா இப்போ சினிமாவுல ஹீரோவா களமிறங்கியிருக்காரு. முதலாய் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மியூசிக் ஆல்பம் மூலமா ரிஷி தேவா என்ட்ரி கொடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் ஸ்ரீனிவாஸ் மியூசிக்ல நம்ம ஜி.வி. பிரகாஷ் பாடியிருக்க இந்த பாட்டுல அப்பாவை போலவே செம்ம ஸ்டைலா டான்ஸ் ஆடி அசத்தியிருக்காரு ரிஷி. ட்ரஸ்டினா ஐசக் டைரக்ஷன்ல உருவாகியிருக்க இந்த ரொமான்டிக் ஆல்பம் சாங் இப்போ யூடியூப்ல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. அவ்வளவுதான் மக்களே. ஆர்ஜே பாலாஜி சொன்ன அந்த தளபதி ட்விஸ்ட் பத்தியும் ஜெயிலர் 2ஓட விண்டேஜ் காம்போ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த பரபரப்பான செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன்.